செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை முடிவடைந்திருக்கிறது. இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். குறிப்பாக இன்றைய தினம் முக்கியமான சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்காக வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைக்கப் பெற்றுள்ளது. தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்பாக இன்று காலை 10:30 மணி அளவிலேயே இந்த வழக்கின் விசாரணையானது தொடங்கியது. பல்வேறு முக்கியமான கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருந்தனர். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும், இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். இந்நிலையில் 2 மணிக்கு மீண்டும் விசாரணை தொடங்கியது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தனர். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் பெறப்பட்டுள்ளது. தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், முக்கியமான 2-3 கேள்விகளை முன்வைத்திருந்தாங்க நீதிபதிகள். அது என்னென்ன கேள்வி, அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுத்திருந்தாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள், அதை சொல்லுங்க. அந்த பதில்களுக்கு பிறகு நீதிபதிகள் என்ன தெரிவித்தார்கள் அப்படின்ற விவரத்தையும் வழங்குங்க. திலகவதி, அதாவது முக்கியமா இன்னைக்கு அவங்க கேட்ட கொஸ்டின் அப்படின்றது என்ன சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் 3 எந்திரங்கள் இருக்கும் நம்ம வாக்குப்பதிவு செய்யும் பொழுது. ஒண்ணு, நம்ம வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்கு பெட்டி, வாக்கு பெயர்கள்லாம் இருக்கக்கூடியது. இன்னொன்னு, அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டு இயந்திரம், அதுக்கு பக்கத்துல கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். இந்த 3ம் எப்படி இயங்குது, என்ன மென்பொருள்ல இயங்குது, சாப்ட்வேர் என்ன சாப்ட்வேர்ல இயங்குது, அந்த சாப்ட்வேர்கள் மாற்றப்படக்கூடியது தானா, உள்ள பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிப்புகள் மைக்ரோ சிப்புகள் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடியதா, இல்ல மறுசுழற்சி மூலமா ப்ரோக்ராம்ஸை இரேஸ் பண்ணிட்டு அழிச்சிட்டு மீண்டும் பதிவேற்றம் செஞ்சு பயன்படுத்தக்கூடிய வகையில தயாரிக்கப்படுதா, இப்படின்னு ஏராளமான சந்தேகங்கள் நீதிபதிகளுக்கு இருந்தது. இன்னைக்கே அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறதுக்காக ஃபார் தி டைரக்ஷன் என்றுதான் அவர்கள் கடந்த முறை சொல்லி இருந்தாங்க. அதனால அது முக்கியமான உத்தரவு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இந்த சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு, இந்த சந்தேகங்கள் நிவர்த்தியானதற்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்றது முதலே சொல்லிட்டாங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் பொறியாளர்களும் நேர்ல இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த 3 அமைப்புகளுக்குமே, அதாவது பேலட் மிஷின், அதே மாதிரி விவிபேட், கண்ட்ரோல் யூனிட் 3க்குமே மைக்ரோ சிப்புகள் வேற வேற சிப்புகள் தான் பயன்படுத்தப்படுது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ப்ரோக்ராம் இருக்கும். பேலட் மிஷின்ஸ், அந்த ஓட்டு போடக்கூடிய எந்திரம் என்ன வேலையை செய்யணும் அப்படின்றத நாங்க ஏற்கனவே அதுக்கு ப்ரோக்ராம் சொல்லியிருப்போம். விவிபேட் எப்படி இயங்கணும்ன்றது அதுக்கு நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம். கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் அப்படிதான். இதை யாராலையுமே பிசிக்கலாவோ மற்ற வகையிலயோ மாற்றவே முடியாது. ஒரு முறை ஒரு விவிபேட் இயந்திரத்துடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நாங்க அந்த மைக்ரோ சிப்புகளை அழிச்சிருவோம் அப்படின்றத சொன்னாங்க. ஆனா மனுதாரர் தரப்புல இல்ல இவங்க மாற்றி சொல்றாங்க. நாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்ட பொழுது இது மறு உபயோகத்திற்கு உட்படுத்தப்படக்கூடியதுதான், உள்ள இருக்கக்கூடிய மென்பொருள்களை அழிச்சிட்டு புதிய மென்பொருளை மீண்டும் ஏற்றும் வகையில தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு நீதிபதிகள், ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்றது அரசியல் அமைப்பு, உச்ச நீதிமன்றம் மாதிரி மற்ற நீதிமன்றங்கள் மாதிரி அதுவும் ஒரு அரசியல் அமைப்பு. அவங்க டெக்னிக்கலா தொழில்நுட்ப ரீதியில கொடுக்கக்கூடிய தகவல்களை நம்ம நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவங்க அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீதிமன்றம் இன்னொரு அரசியல் அமைப்பை எப்படி நாங்க நேரடியா எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது முடியாத காரியம். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நம்பிதான் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. முடிக்கிறப்போ நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, பின்னர் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த பின்னர் அப்படின்றது எப்போ அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்குறதுக்கு முன்னாடி வழங்கிடுவாங்களா, இல்ல நாள் ஆகுமா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 15-20 சிட்டிங் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு போயிருவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல, இன்னும் சொல்ல போனா ஜூலை மாதம் முதல் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உச்ச நீதிமன்றம் மீண்டும் வரும். கொடுத்தா இந்த ஒரு 10-20 நாட்கள்ல கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும். திலகவதி, நமது தேர்தல் நடைமுறைகளையே கேள்வி கேட்கும் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை இது. அதனால் பல்வேறு அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் தீர்ப்பு வழங்க முடியும் என்பதாக நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.